எங்கள் வைத்தியசாலையில 2026/8/6 எங்களது சிற்றூழியர்கள் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் நாங்கள் இதுவரை காலமும் எங்களுக்கென்று சீருடைகள் இதுதான் என்ற அடிப்படையில் எங்களுக்கு சீருடை வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டும் கூட அவர்கள் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கடிதம் எடுக்கக்குள்ளையும் அவங்களுக்கு சொல்லி சுற்றறிக்கை இது கடிதங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்படி பட்டிருந்த போதும் எங்களது வைத்தியசாலையில் வந்து எங்களை குழப்புவதன் நோக்கத்தோட அவர்களுடைய சீருடையைத்தான் நாங்கள் அணிவோம், இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லி எங்களை இழிவுபடுத்தி எங்களுக்கு வரும் நோயாளர்கள் இனவத மேதமின்றிதான் இங்கு வைத்தியசாலையில் நோயாளர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனா நாங்களும் அவர்களும் போக்குள்ள நோயாளர் பாப்பா இதென்னது முஸ்லிம்கள் ஒன்று தமிழ் ஒன்றுன்ற மாதிரி சீருடையை வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். ஆனால் அந்த நோக்கு இங்கு இருக்கக்கூடாது. இந்த வைத்தியசாலையில் இதுவரை காலமும் இப்படி ஒரு வேறுபாடு நாங்கள் பார்த்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. நாங்கள் கடமையில் அமர்த்தப்பட்டு 21 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் எங்களுக்குள் ஒரு பாகுபாடும் இல்லை. இதழில் கலாச்சாரமற்ற பிள்ளைகள் எங்களுடன் வேலை செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதுவரையும் அவர்களுடன் எங்களுடைய சகோதரங்கள் மாதிரி தான் நாங்கள் இதுவரையும் நடந்து கொண்டு வருகிறோம். ஆனால் இதை வெளியிலிருந்து எங்களுடைய உடைகள் அது இப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்களை வெளியிடுகிறார்கள். ஆனால் அந்த விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது. எங்களுக்கு வழங்கப்பட்ட சீருடையத்தான் நாங்கள் உரிமையாக கேட்கிறோமே ஒழிய நாங்கள் இது புதிதாக நாங்க ஒரு யூனிஃபார்மோ இல்ல சீருடையோ அணிங்கன்னு சொல்லி நாங்க சொல்லல. ஆனா எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை இது. எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை இன்னொரு ஆள் பிற ஆட்கள் இதில் கையில் எடுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வழங்கப்பட்ட உடையில் தான் நாங்கள் இதுவரை காலமும் கடமை புரிந்து வருகிறோம். ஆனால் அந்த இதை கருத்தி கொண்டு எங்களுக்கு யூனிஃபார்ம் அலவுன்ஸும் தராங்க, சீருடைக்குரிய யூனிஃபார்ம் அலவுன்ஸ்கள் தராங்க. நாங்க அதன்படித்தான் நாங்க இந்த கடமையில் அணிந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மாறாக வேற எந்த ஒரு பிரச்சனைகளும் தீய சக்திகளும் இதற்குள் புகுந்து இனவதம் குழப்ப வேண்டாம். நாங்கள் இதுவரை காலமும் நோயாளருக்கு நல்ல சிகிச்சை பெற்று கொண்டுதான் வருகிறோம். ஆனால் இதுக்கு எங்களுக்கு நிறைய பணிப்பாளர்கள் வந்து போய் உள்ளார்கள். ஆனால் எங்களுடன் எல்லாருடையும் எங்களோட பணிப்பாளர்களாரும் இனமாத பேதமின்றிதான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வழங்கப்பட்ட சீருடையை அவங்க அணிந்து எங்களுடன் இனவாத பேதமின்றி எங்களோட கடமை செய்யறதுக்கு எங்களது நிர்வாகம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நாங்களும் அந்த உடையில் தான் நாங்க இதுவரை காலமும் வேலை செய்கிறோம் என்பதையும் கருத்தி கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவையும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தீர்மானத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். கல்முனை ஆதார வைத்தியசாலையின் சிற்றூழியராக கடமையாற்றி வருகின்றோம். இதுவரை காலமும் எங்கள் அரச நிர்வாக சுற்றறிக்கையின் பற்றி நாங்கள் எங்களது சீருடையை சரியான முறையில் அணிந்து எங்கள் கடமைகளை நேர்த்தியாகவும் திறமையாகவும் இடைத்தலாக செய்து கொண்டு வருகிறோம். இந்நிலையில் இதுவரை காலமும் எவ்வித குழப்பமின்றி எமது கடமை சீராக நடைபெற்றிருந்தது. கடந்த 6/8/2026 அன்று சுகாதார அமைச்சினால் நியமனம் பெற்று வந்த சுகாதார உதவியாளர்களின் சில அசம்பந்த போக்கு அவர்கள் சரியான சீருடை அணியாததால் எங்கள் வைத்தியசாலையில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை காலம் இல்லாத குழப்பம் இன்று நமக்கு தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. அது இனவாத சக்திகளால் தூண்டப்பட்டு கொண்டு வருகிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் ஆதார வைத்தியசாலை இதுவரை காலமும் எவ்வித இன்னலுக்கும் இடர்களுக்கும் முகம் கொடுத்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வரும் வைத்தியசாலை இதனை எக்காரணம் கொண்டு நாங்கள் விளையான பலிக்கு தள்ளப்பட மாட்டோம். இதுவரைக்கு காலமும் நாங்கள் எங்கள் பணிகளை நேர்த்தியாக திறமையாக செய்து கொண்டு வரும் பட்சத்தில் இன்று இந்த பிரச்சனை எங்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு கடும் மனவருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது. தயவு செய்து எங்களது பணிப்பாளர், எங்களது ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் நிர்வாகங்கள் எங்களது மனவருத்தத்தை போக்கி இதற்கு சரியான முடிவினை பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை காலமும் எங்கள் ஆதார வைத்தியசாலையில் எந்த ஒரு இனமத வேறுபாடு எந்த ஒரு மொழி வேதம் ஒன்று நாங்கள் சரியாக கடமைகளை மேற்கொண்டு வரும் பட்சத்தில் எந்த கலாச்சார உடைகளும் நாங்கள் இங்கு அனுமதிப்பதில்லை. இதுவரை காலமும் இந்த வைத்தியசாலையில் எமது ஊழியர்களோ
அல்லது எங்களது சுற்று நிறுவனத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியங்கள் நாங்கள் செய்யவில்லை. அரசினால் அனுமதிக்கப்பட்ட சீருடைகளை நாங்கள் அனைவரும் காணப்படுகின்றோம். தயவு செய்து அரசு இதை கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு சரியான நிவாரணத்தை பெற்றுத் தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். The Pioneer News website is based in Sri Lanka.